தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. கொழும்பு வைத்தியசாலை சதுக்கத்தை அண்மித்த பகுதிகளில் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை தடுக்கும் வகையில் உள்நாட்டு பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை சுகாதார தரப்பினரால் நேற்று பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் அதிகமுள்ள இடங்களை இலக்காக கொண்டே இந்த பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக பிடிஐ பாக்டீரியா விசிறப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகரில் மீண்டும் டெங்கு நுளம்பு பெருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதனால் நுளம்பு பெருக்கத்தை தடுப்பதற்காக ஒரு வார கால திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக சுகாதார அதிகாரிகள் அரச மற்றும் தனியார் நிறுவனங்களையும் வீடுகளையும் சோதனைக்கு உட்படுத்த உள்ளனர். இதன்போது டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் பல்வேறு உபாயங்களை கையாள்வதை அவதானிக்க முடிகின்றது. பெண்ணொருவர் தனது குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு உதவ இவ்வாறானதொரு கைத்தொழிலை முன்னெடுத்து வருகின்றார். தனது வாழ்வியலை முன்னெடுப்பதற்காக பெண்ணொருவர் தெரிவு செய்துள்ள ஜீவனோபாயமே இது. பனிச்சவில்லு கிராமத்தில் உள்ள இந்த கீரை தோட்டம் ஒரு குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பங்களிப்பு செய்கின்றது. இந்த கீரை தோட்டத்தில் வல்லாரை, பொன்னாங்கானி, பசலி, கங்குன் போன்ற கீரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கீரைகளை சிறு கட்டுகளாக்கி சந்தையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இந்த பெண் விற்பனை செய்து வருகின்றார். கிராமப்புறங்களில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு இந்த பெண் கற்றுத்தரும் படிப்பினை அபரிமிதமானது.